மழை காலத்தில் துணி காய வைக்கிறதே ரொம்ப கஷ்டம். இதில் வாஷிங் லிக்விட்க்கும் வாஷிங் அப் லிக்விட்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டால் எப்படி சொல்கிறது? வாஷிங் லிக்விட் வந்து ஒன்லி ஃபார் க்ளோத்ஸ், வாஷிங் அப் லிக்விட் வந்து ஒன்லி ஃபார் டிஷ்ஷஸ். நம்ம பாத்திரம்லாம் கழுவல அதுக்கு, இல்லைனா கை கழுவுறதுக்கு அந்த மாதிரி. இப்போ வாஷிங் அப்படின்றப்ப அதோட மீனிங் சுத்தம் செய்கிறதுன்னு அர்த்தம். ஆனால் வாஷிங் அப் அப்படின்னா அது ரெண்டு விஷயத்த மட்டும்தான். ஒன்று பாத்திரம் கழுவுறதா இருக்கலாம், இல்லைன்னா உங்கள் கைகளை அலம்புறதா இருக்கலாம். இந்த ரெண்டு சொல்லும் போது வாஷிங் அப். மற்றபடி பொதுவாக ஒரு காரை க்ளீன் பண்ணுறதா இருக்கலாம், ஒரு துணியை சுத்தம் பண்ணுறதா, அது எல்லாமே நம்ம வாஷிங் அப்படின்னு சொல்லலாம். அப்போது ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது, வாஷிங், வாஷிங் அப். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வில் டூ த வாஷிங் அப் ஆஃப்டர் த டின்னர். இஃப் ஃபர்காட் டு வாஷ் அப் த டிஷ்ஷஸ். அவன் பாத்திரம் கழுவ மறந்துட்டான். பாத்திரம் கழுவது தான் வாஷ் அப். ஓகே இப்போ கொஷின் டைம். டோன்ட் ஃபர்கெட் டு டேஷ் யுவர் ஹேண்ட்ஸ் பிஃபோர் த மீல். இங்கே வாஷ் போடுவீங்களா, வாஷ் அப் போடுவீங்களா? கமெண்ட் யுவர் ஆன்சர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.